நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். திமுகவுக்கு தொல்லையாக இருக்கும் நெல்லையில் ஆட்சி செய்ய பார்க்கிறார் நயினார் நாகேந்திரன். பாஜகவில் தள்ளாடியது போதும், இனி திமுகவில் இணைந்து பல பதவிகளை மீண்டும் அள்ளிவிடலாம் என ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவால் புகழப்பட்ட நயினார் நாகேந்திரனை இழுத்து வந்து தேவர் இனத்தின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்ய வேண்டும் என எடப்பாடி வேலுமணியை வைத்து காய் நகர்த்தி வருகிறார். நயினார் நாகேந்திரன் திமுகவில் இணைய போகிறாரா அல்லது அதை தடுத்து அதிமுகவில் இணைய போகிறாரா? வேலுமணி சதுரங்க ஆட்டம் என்ன ஆடியிருக்கிறார்? அறிவாலயம் எதற்காக காத்திருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். திமுகவுக்கு தூதுவிட்ட நயினார் நாகேந்திரன், அதிமுகவுக்கு தூக்கி வர துடிக்கும் வேலுமணி, கள ஆய்வு அடிதடியால் கலங்கி நிற்கும் எடப்பாடி. அதிமுகவில் என்னென்ன நடக்கிறது கலோபரங்களும், நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு இஷ்டப்படுவதும், வேலுமணி அவரை தூக்க கஷ்டப்படுவதும், அரசியல் களத்தில் தற்பொழுது அதிரடியாக பின்னணியில் நடைபெற்று வரும் கள நிலவரங்கள். அதேபோல் கள ஆய்வில் முன்னாள் அமைச்சர்கள் முன்பு அடங்காத அதிமுகவினரால் கடும் அச்சத்தில் இருக்கிறார் எடப்பாடி. அதிமுகவின் சார்பில் அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடுவோம் என முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மேடையில் பேசினால், அடுத்த மேடையில் நீயா நானா என கும்மாங்குத்து சட்டை போடுகிறார்கள். அதிமுகவில் நெல்லைக்கு கள ஆய்வு சென்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அங்கு நெல்லை தொகுதி பாஜக MLA நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசியது அரசியல் உலகில் பல்வேறு யூகங்களை கிளப்பியிருக்கிறது. யூகங்களோடு பின்னணியில் உண்மைகளும் கலந்திருக்கிறது. அந்த உண்மைகள் என்னவென்றால், திமுகவுக்கு இஷ்டப்படும் நயினார் நாகேந்திரன், கஷ்டப்பட்டு அவரை தூக்கி வர துடிக்கும் அதிமுக. பாளையங்கோட்டையில் உள்ள நயினார் நாகேந்திரன் வீட்டில் வேலுமணி நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடைபெற்றது. பாஜகவில் தொடர் அதிருப்தியில் இருக்கும் நயினார் நாகேந்திரன் திமுகவில் சேர இருப்பதாகவும், திமுகவில் அவர் சேர 2 முக்கிய கோரிக்கைகளை அறிவாலய தரப்பில் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் பின்னணியில் கசிந்த வண்ணம் இருக்கிறது. அதில் ஒன்று நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் பதவி, மற்றொன்று நெல்லை தொகுதி MLA சீட் மற்றும் அமைச்சர் பதவி என்று நயினார் நாகேந்திரனின் கோரிக்கைகள் இருப்பதாக அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. இது ஏனென்றால், அதிமுக காலத்தில் முக்கிய புள்ளியாகவும் நெல்லையின் அடையாளமாக இருந்த நயினார் நாகேந்திரன் அதன் பின்பு எடப்பாடியின் பின்னால் செல்லாமல் பாஜகவிற்கு தாவினார். பாஜகவில் இதுவரை அவருக்கு முக்கியமான இடங்கள் கிடைக்கவில்லை. அவ்வப்பொழுது அவர்தான் மாநில தலைவர், அவருக்கு இந்த பதவி, சென்ட்ரல் பதவி என்றெல்லாம் ஆசை காட்டப்பட்டது. எத்தனையும் பொய்யாக்கினார் பாஜகவினர். நல்ல திறமையான மனிதர், மக்கள் செல்வாக்கு மிக்க மனிதர் நயினார் நாகேந்திரன். அந்த நயினார் நாகேந்திரனை நெல்லை எப்பொழுதும் தொல்லையாகவே இருந்து கொண்டிருக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தலைமையின் பார்வையில். அப்படி இருக்கும் பொழுது நெல்லையை எல்லையில்லா வெற்றியை பெற நயினார் நாகேந்திரன் தேவை என திமுக தலைவர் ஸ்டாலினும் பல கட்டங்களில் முன்னெடுப்பை எடுத்திருந்தார். நயினாரும் நெருங்கி வந்தார். அவ்வப்பொழுதெல்லாம் பாஜகவின் மேலிட பிரமுகர்கள் அவரை சமாதானம் செய்தனர். ஆனால் இப்பொழுது இனியும் பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதிலும் முன்பிருந்த அதிமுகவும் கேள்விக்குறியான நிலையில் இருப்பதனால், நெல்லையில் திமுகவும் தகுந்த தலைவர்கள் இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருப்பதனால், செந்தில் பாலாஜியை போல் நாமும் திமுகவில் சேர்ந்து விடலாம் என நயினார் நாகேந்திரன் பல்வேறு கோரிக்கைகளுடன் அறிவாலயத்தை சுற்றி வருவதாகவும், இதை அறிந்த SP வேலுமணி நயினாரை சந்தித்து மீண்டும் அதிமுகவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார்.
தென் மாவட்டங்களில் அதிமுக மிக பலவீனமாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணம். தேவர் சமூகத்தின் ஆதரவு இல்லாமல் அதிமுக இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியின் வெற்றி என்பது கனவாகவே இருந்து வருகிறது. நயினா நாகேந்திரன் அதிமுகவுக்கு வந்தால் தேவர் சமுதாயத்தின் கோபம் குறையும், ஒட்டுமொத்தமாக தென்மண்டலத்தை நயினா நாகேந்திரன் பார்த்து கொள்வார் என எடப்பாடியும் வேலுமணியும் கணக்கு போட்டு வைத்துள்ளனர். வேலுமணி நயினார் சந்திப்பில் இறுதியாக நயினார் ஒரு முக்கிய கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதாவது, நான் இப்பொழுது அதிமுகவில் சேர்ந்தால் உடனடியாக எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்குமா? அதாவது GK வாசனுக்கு எப்படி எம்பி சீட் கொடுத்தீர்களோ அதே போன்று எனக்கு உடனடியாக எம்பி சீட் கொடுப்பீர்களா என கேட்டுள்ளதாக வேலுமணி தரப்பிலிருந்து விஷயங்கள் கசிந்துள்ளது. இதற்கு உடனடியாக நான் உறுதி கூற முடியாது. பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் கலந்தாலோசித்து நல்ல முடிவை உங்களுக்கு கூறுகிறேன், அதுவரை காத்திருங்கள் என வேலுமணி உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. வேலுமணி ஒரு முடிவை கூறினால் அது கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என எடப்பாடிக்கு நன்கு தெரியும். வேலுமணி கேட்பதை செய்து கொடுத்தால் கொங்குவை அவரும் தென்மண்டலத்தை நயினாரும் என வேலுமணியே இரண்டையும் பார்த்து அனைத்தும் செய்து முடிப்பதில் வல்லவர் என எடப்பாடி வேலுமணி கூறுவதற்கு இசைவு தெரிவிப்பதற்கே அதிக வாய்ப்புகள். கள ஆய்வுகள் மூலம் அதிமுகவின் பலம் மற்றும் பலவீனம் பற்றி அறிந்துள்ள எடப்பாடி ஒருபுறம் கலக்கத்தில் இருந்தாலும் மற்றொரு புறம் புதியவர்களை சேர்க்கும் பணியில் ஆர்வம் காட்டுகிறார். ஆளுமைமிக்க மனிதரான நயினா நாகேந்திரன் தற்பொழுது பாஜகவில் தள்ளாடி கொண்டிருப்பதனால் அவர் திமுகவில் இணைய ஆசைப்படுகிறார். அதிமுகவோ அவரை தங்களுடன் இணைத்துக்கொள்ள துடிக்கிறது. இதற்காக யார் இப்பொழுது நயினா நாகேந்திரனை இணைத்து கொள்ளப் போகிறார்கள், அதற்காக திமுகவும் அதிமுகவும் என்னென்ன விலை கொடுக்க போகிறது என்பது குறித்து வரும் காலங்களில் விரிவாக பார்க்கலாம். இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண கிங் 360யோடு இணைந்திருங்கள். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.